ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நித்தமும் விழித்திருந்து காத்திருந்து கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் தன்னுடைய சிறு வயதில் கர்த்தரோடு உள்ள உறவை தொடங்கினது போல கர்த்தருக்குள் அவர் மரித்து நித்திரையடைந்த போதும் கர்த்தரோடு ஜெபித்து கொண்டே இருந்த ஒரு தேவதாசனை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தின் இந்த முதல் பாகத்தை ஆசீர்வதியும். இதை கேட்கப் போகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தருடைய பாரமும் கர்த்தருடைய முகமும் கர்த்தருடைய ஆறுதல் சமாதானம் கர்த்தருடைய வழிகள் ஆலோசனைகள் பெருகும்படிக்கு ஆசீர்வதிக்கிறேன். எந்தெந்த பகுதியிலிருந்து இந்த பதிவு செய்யப்படுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுடைய சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பிரயோஜனமான வாலிபர்கள் எழும்புவார்களாக. முதியவர்கள் ஊழியர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபைக்குள் தேவ ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் பெருகும்படிக்கு ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25 முதல் வசனம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். 1 சாமுவேல் 24 தாவீது என்கேதி வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் இங்கே தன்னுடைய வாழ்க்கையை பகைக்கிற, குறிப்பாக கர்த்தருடைய திட்டத்தை எதிர்க்கிற சவுலை பல மாதங்கள் கழித்து பல வாரங்கள் கழித்து அந்த கெபியில் அவர் சந்திக்கிறார். சந்தித்து சவுலிடத்தில் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர், கர்த்தர் தாவீதுக்கும் சவுலுக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து தாவீதுடைய காரியத்தில் சவுலுக்கு நீதியை சரி கட்டுவாராக என்று 1 சாமுவேல் 24:12 தாவீது தன் பக்கத்து நியாயத்தை மாத்திரல்ல, கர்த்தருடைய பக்கத்து நியாயம், அவரே நீதி வழங்குகிறவர், பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்குரியது என்கிற உபாகம புஸ்தகத்தினுடைய அந்த வார்த்தைக்கு அவர் பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தர் அபிஷேகித்த சவுல் மேல கை போடாம, கொலை செய்யாம, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாம, அல்லது நல்லவர்கள் சொல்லுகிற துன்மார்க்கமான ஆலோசனைகள், கெட்டவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் மட்டுமல்ல, நல்லவர்கள் கொடுக்கிற தீய ஆலோசனைகள், அதற்கு செவி சாய்க்காமல் அந்த சூழ்நிலையை பகுத்தறிந்து உணர்ச்சி வசப்பட்டு கோபத்திற்கு இடம் கொடுக்காம தேவ நீதிக்கு இடம் கொடுத்து ரொம்ப இந்த சின்ன வயதிலேயே பழி வாங்காம, சவுலை கொலை செய்யாம, அது பழி வாங்கிறது மட்டும் இல்லை, பழி வாங்காம மட்டும் இல்லை, தேவனுடைய அபிஷேகத்திற்கு அவர் அவ்வளவு கனம் கொடுத்தார். ஒரு பொது இடத்துல மக்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணலாம், ஊழியர்களை கனம் பண்ணலாம், ஒரு உடன்படிக்கைக்கோ அபிஷேகத்திற்கோ மதிப்பு மரியாதை கொடுக்கலாம். ஆனால் ஒரு கெபியில் நாட்டு மக்கள் இல்லை, அங்கே மந்திரிகள் தளபதிகள் போர் வீரர்கள் இல்லை, சவுலுடைய குடும்பத்தாரோ தன்னுடைய குடும்பத்தாரோ அங்கே இல்லை, யோனத்தானும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக அவர் அந்த ரகசியத்திலையும் கூட சவுலுடைய முதுகுக்கு பின்னாக கூட அவர் சவுலை கொலை செய்யாம கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய ஊழியரான சாமுவேலை மதித்து அங்க ரொம்ப ஒரு
ஞானமாக இந்த இடத்துல தாவீது நடந்துக்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நமக்கு விரோதமாக பகைக்கிற எதிர்க்கிற மக்களை குறித்து நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், அவங்கள இருதயத்தில் கூட நிந்திக்கக்கூடாது அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. பிரசங்கி 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டையில் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். அதனால நாம மனசுல கூட படுக்கையில கூட நிந்திக்காம நாம ரொம்ப ஞானமா நடந்து கொள்ளணும். குறிப்பா நம்மை பகைக்கிறவர்களை குறித்த நம்முடைய எதிர்மறையான கருத்து அல்ல, நேர்மறையான கருத்து இருக்கணும். அழிவுபூர்வமான எண்ணம் அல்ல, ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறதற்கு, ஒப்புரவாகுதலுக்கு ஏற்ற செயல்கள், வார்த்தைகள், முடிவுகள், ஞானமான, அறிவான, அன்பான, பணிவான, கனிவான இருதயம் இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் உணர்வுகளுக்கு, தற்காலிக நியாயத்துக்கு, என் பக்கத்து நியாயத்துக்கு மட்டும் நான் தீர்ப்பு சொல்லிடாமல் ரொம்ப ஞானமாக கவனமாக சூழ்நிலைகளையும் அந்த உறவுகளையும் கையாள கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அதனுடைய பலனை நாம் புசிப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இப்படி அந்த கெபியில சவுலை சந்தித்த பிற்பாடு சவுலும் தாவீதும் உடன்படிக்கை செய்கிறாங்க. 21, 22 வசனங்கள், 1 சாமுவேல் 24 கடைசி வசனங்கள்ல 2 பேரும் உடன்படிக்கை செய்து முடியும் போது அவமானத்தோடு வெட்கத்தோடு சவுல் 3000 படை வீரர்களோடு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் அப்படின்னு அந்த அதிகாரம் முடியுது. அது ஒரு வெற்றியான ஒரு சண்டையா முடியல, தோல்வியான சண்டையாகவும் முடியல. ஆனா ஒரு வெட்கமான, இப்படி ஒரு நீதிமான கொலை பண்றதுக்கு நான் வந்துட்டேனே, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் அப்படின்னு 17வது வசனத்துல சவுலே தாவீதை குறித்து சாட்சி சொல்லி அவர் தாவீதை விட எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி வெட்கத்தோட அவர் திரும்ப போயிட்டார். இதை தான் நம்ம குரல்ல வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிட. ஒருத்தவங்க தீமை செய்யும் போது அவங்க நாண நன்னயம் செய்துவிடு, பிறர் வெட்கப்படும்படி நன்மை செய். அல்லது ரோமர் 12:21 நாம் வாசிக்கிறபடி தீமையை நன்மையாலே வெல்லு. ஆக்சுவலா இங்க வெறும் 600 பேரை வச்சுக்கிட்டு 3000 படை வீரரை கொண்ட சவுலை தாவீது வென்றார். அதனாலதான் அங்க சவுல் வெட்கத்தோடு திரும்ப அவர் புறப்பட்டு போயிட்டார். தாவீதும் அவன் மனுஷரும் 600 பேரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். சவுலை நம்பி தாவீது திரும்பவும் கில்காலுக்கு போகல, அவர் அரணிப்பான இடத்திற்கு தான் இன்னும் ஏறி போனார். சவுல் எப்பவும் மனம் மாறலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறார். இந்த சூழ்நிலையில 25வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் மரணம் அடைந்தார். சாமுவேல் செத்து போயிடுறார். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி சாமுவேலுக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. ராமாவில் இருக்கிற சாமுவேலுடைய வளவிலே சாமுவேலை அடக்கம் பண்ணினார்கள். சாமுவேலுடைய இறந்த செய்தி தாவீதுக்கு சொல்லப்படுது. அப்போ தாவீது அரணிப்பான இடத்தில் இருந்த தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனதாக வாசிக்கிறோம். தனக்கு ஆதரவாக இருந்த சாமுவேல், அல்லது சவுல் சாமுவேலுக்கு பயந்தார். எப்படி ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனுக்கும் ஜனத்திற்கும் மக்களுக்கும் ஏரோது ராஜாவுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா மக்கள் யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசின்னு நம்புறாங்க. அதனால யோவான் ஸ்நானகன் மேலையும் மக்கள் மேலையும் ஏரோது ராஜாவுக்கு ஒரு பயம் இருந்தது போல இங்க சவுலும் ஏறக்குறைய ஒரு ஏரோது ராஜா மாதிரி தான். மக்கள் சாமுவேலை தீர்க்கதரிசின்னு நம்புறாங்க.
அதனால சாமுவேலுக்கும் மக்களுக்கும் இங்க சவுல் பயந்து இருந்தார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சாமுவேலே சொல்றார், பெத்லெகேமுக்கு போய் ஈசாயினுடைய பிள்ளைகள்ல தாவீத ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்ட போது அந்த தாவீதை அபிஷேகிப்பதற்கு சாமுவேல் பெத்லெகேமுக்கு போக கர்த்தர் சாமுவேலை கட்டளையிட்ட போது சாமுவேல் கர்த்தரை பார்த்து என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 16:2, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? பெத்லெகேமுக்கு நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. சாமுவேல் கர்த்தரை பார்த்து சொல்றாரு, சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. அந்த அளவுக்கு சவுலுக்கு சாமுவேல் கொஞ்சம் பயந்து இருக்கிறாரு. ஏன்னா தேவ பயம் இல்லை, அதனால தேவ ஊழியர்களை குறித்த கனம் இல்லை, கர்த்தருடைய கிருபை அது இல்லாம போயிடுச்சு. இப்போ அந்த சாமுவேலும் செத்து போயிட்டார். ஏதோ கொஞ்சம் சவுலுக்கு சாமுவேல் மேல பயம் இருந்தது. சாமுவேலும் சவுல் மேல கொஞ்சம் இந்த இடத்துல 1 சாமுவேல் 16 பயந்ததாக வாசிக்கிறோம். ஆனா சவுலுக்கும் சாமுவேல் மேல பயம் இருந்தது. ஏன்னா கர்த்தர் சாமுவேலோடு கூட இருக்கிறார் என்பது சவுலுக்கு தெரியும். தன்னை ராஜாவாக அபிஷேகித்ததும் சாமுவேல் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மரியாதை, என்னதான் இருந்தாலும் ஒரு தேசத்தினுடைய நியாயாதிபதி, முழு இஸ்ரவேல் அனைத்தையும் நியாயம் விசாரித்தவர். சாமுவேல் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், சவுலுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சாமுவேல் இப்போ இறந்துட்ட உடனே எங்க சவுல் தாவீதை இன்னும் பகைத்து மனம் மாறி தாவீதை விரட்டலான்னு சொல்லி தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு அவர் புறப்பட்டு போறார். அந்த இறுதி மரியாதை செலுத்த கூட தாவீது சாமுவேலை சந்திக்க முடியல. அவருடைய செத்த வீட்டுக்கு சாவு அடக்கத்திற்கு வர முடியல. இங்க சாமுவேல் மரணம் அடைந்த போது இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்தாங்க. சாமுவேலுக்காக துக்கம் கொண்டாடினாங்க. எல்லாரும் சாமுவேலை கனம் பண்ணாங்க, சாமுவேலுக்காக மரியாதை செலுத்தினார்கள். அதுல நம்ம வாசிக்கிறோம், சாமுவேலுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். இன்றைக்கும் நமக்கு பிரியமானவர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தில் வயதானவர்கள் ஒரு மரணம் ஏற்படும் போது அந்த நேரத்தில் நாம் எப்படி புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்படி நாம் இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், இந்த மனநிலையோடு இருக்கணும். இங்கே இஸ்ரவேல் எல்லாரும் சாமுவேலை கனம் பண்ணி மதித்து சாமுவேலுக்காக கூடி வந்தாங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் 12 கோத்திரத்தாரும் கூடி வந்தாங்க. கூடி வந்து சாமுவேலுக்காக துக்கம் கொண்டாடினாங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் ஸ்தேவான் மரித்த போது அப்போஸ்தலர் 8:2 வாசிக்கிறோம், கல்லெறிந்து முதல் இரத்த சாட்சியாக, சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் செத்தபோது அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 2வது வசனம், தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஸ்தேவானுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். எப்படி சாமுவேலுக்காக இஸ்ரவேலர் அனைவரும் கூடி வந்து எல்லாரும் கூடி வந்து சாமுவேலுக்காக துக்கம் கொண்டாடினாங்களோ அதுபோல இங்கே ஸ்தேவானுக்காகவும் மிகவும் துக்கம் கொண்டாடினாங்க. யாரு? தேவ பக்தி உள்ள மனுஷர், காட்லி பீப்புள், அவங்க தான் வந்து துக்கம் கொண்டாடுறாங்க. அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். துக்கம் கொண்டாடுறாங்க ஒரு வாலிபனுக்காக தேவ பக்தி உள்ள மனுஷர் வந்து. ஆனா எப்படி துக்கப்படுவது? 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13வது வசனம் பவுல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடம். 1 தெசலோனிக்கர் 4:13, சகோதரரே,
நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஸ்தேவானுக்காக புதிய உடன்படிக்கையில, புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவபக்தி உள்ள மனுஷர் துக்கம் கொண்டாடினாங்க, அதுவும் மிகவும் துக்கம் கொண்டாடினாங்க. ஆனால் நாம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கிக்க கூடாது. அதுதான் அங்க முக்கியமான வார்த்தை. நாம துக்கப்படுவது தவறல்ல, ஆனால் ஹோப்லெஸ் மேனர்ல, லைக் அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகளைப் போல, நம்பிக்கையற்றவர்களைப் போல, நம்பிக்கை இல்லாம துக்கப்படக்கூடாது. எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே, இனிமேல் நீங்க எங்க இருப்பீங்க, நாங்க எப்படி வாழ போறோம், இந்த மாதிரி புலம்புறோன்ற உணர்வுல வார்த்தைகளை நாம நம்பிக்கை இல்லாம பேசிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இதை சொல்றதுனால என்ன இப்படி ஒரு சாவுக்கு ஏதுவான செய்தியை இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறோமே நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு நமக்கு ஒரு ஆதாயம். நாம நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கு. பிறக்கிற எவரும் மரிக்கத்தான் போறோம். ஆனா எப்படி மரிக்க போறோன்றது முக்கியம். அல்லது எப்படி நாம் மரணத்தை சந்திக்க ஞானமுள்ளவர்களா இருக்கிறோம். அவிசுவாசிகளைப் போல, நம்பிக்கையற்றவர்களைப் போல நாம் துக்கிக்க கூடாது. மற்றவர்களைப் போல துக்கிக்க கூடாது. நாம் அறிவுள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களைப் போல, தேவ பக்தி உள்ள மனுஷரைப் போல துக்கம் கொண்டாடுவது தவறல்ல, துக்கிப்பது தவறல்ல. கிரீவிங் இஸ் நாட் ராங். துக்கம் அடைவது தவறல்ல. துக்கமே வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த துக்கப்படும் போதும் துக்கத்திலையும் ரொம்ப ஞானமா, நம்பிக்கையோடு துக்கப்பட வேண்டும். அதுதான் இங்க நமக்கு சாமுவேல் இறந்தபோது, ஸ்தேவான் இறந்தபோது, அந்த துக்கத்துல, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள துக்கத்துல, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய துக்கம் கூட, அது மரண துக்கம் மாத்திரம் இல்ல, எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் அதுல நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. அதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ற ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஒரு காலத்தை போல இன்னொரு காலம் இருக்காது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு, துக்கப்பட ஒரு காலம் உண்டு. ஆனாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில், என் நாவில் இருக்கும். கர்த்தரை துதித்து பாடுகிற அந்த இருதயம், அந்த மன பக்குவம், மன தைரியம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அந்த தைரியம் சாடிஸ்ட் இல்லை, போயா எல்லாரும் சாவதான் போறோம் அப்படின்ற ஒரு விரக்தியான மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, இது நூதனம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நிலைக்கு நம்ம ரொம்ப விரக்தி அடைஞ்சு பேசுறது இல்லை. மாயை தான், நிச்சயம் மரணம்தான். ஆனா பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அது ரொம்ப ஒரு அழகாய் இருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ளணும். சங்கீதத்துல 116வது சங்கீதம் 15வது வசனத்துல இந்த வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தர் நம்முடைய உலக வாழ்வின் முடிவில், கர்த்தருடைய பார்வைக்கு நம்முடைய உலக வாழ்வு அருமையாக இருக்கணும். உலக வாழ்வின் முடிவின் நாள் அருமையா இருக்கணும். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு அருமையான வாழ்க்கையா இருக்கணும் கர்த்தருடைய பார்வைக்கு. கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு மனுஷருடைய ஜீவியம், வாழ்க்கை அருமையா இருக்குமானால் அவங்களுடைய இறுதி நாள் மரணம் கூட கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். யாருடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். ஸ்தேவான் மரிக்கும் போது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றார்.
கர்த்தர் மதித்து நேசித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிற ஒரு உறுதி, அந்த ஒரு முடிவு நமக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டணும். இந்த உலகம் ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இது எதுவுமே நமக்கு இங்க நிரந்தரம் இல்லை. சாமுவேலுடைய ஒரு மரணம் ஒரு அற்புதத்தை செய்தது. வாழ்நாள் முழுவதும் சாமுவேல் ஜெபித்து கொண்டே இருந்தார். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 12ல தாவீது சொல்றாரு, 12:23, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். வாழ்நாள் முழுவதும் சாமுவேல் ஜெபித்த ஒரு ஜெபம். அவர் வாழ்க்கையில பதிலே கிடைக்கல. ஆனா அவர் செத்த பிற்பாடு தான் அந்த பதில் கிடைக்குது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் என்ன குறிப்புக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்? பல காரியம் இருக்குது. ஆனா அது ஒரு காரியத்தை அவர் வாழ்நாள்ல ஜெபித்திருக்கலாம். எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம்னா, 1 சாமுவேல் 28வது அதிகாரம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம். இங்க 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 28:3. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். சாமுவேல் இறந்த பிற்பாடு ஒரு காரியம் நடந்தது. அது இங்க 1 சாமுவேல் 28:3 வாசிக்கிறோம். சவுல் கையினாலேயே, எந்த சவுல் கர்த்தருடைய திட்டத்திற்கு தாவீதை எதிர்த்து பகைத்து விரோதித்தாரோ, அந்த சவுல் கையினாலேயே தேசத்துல ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. எப்போ நடக்குது? அதுதான் ரொம்ப முக்கியம். சாமுவேல் இறந்த பிற்பாடு சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் இஸ்ரவேல் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விடுறார். இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. சாமுவேல், ஒருவேளை சாமுவேல் சாகிற வரைக்கும் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் சாமுவேல் இருந்தாலும், என்னதான் சர்ச்சுக்கு போனாலும், நாள் பார்க்கறது, நியூமரோலஜி பார்க்கறது, அப்புறம் ராவு காலம், கட்டம், 7:30 சனி, இதெல்லாம் பார்க்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. 4 பார்த்து கல்யாணம் வைக்கிறது கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு பழக்க தோஷத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்க தாத்தா பாட்டி, அவங்க பார்த்ததை இவங்க பார்த்து கற்றுக்கிட்டு, வாந்திருதி கிரைஸ்ன்னு ஃப்ரான்ஸில் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி வந்துருச்சுன்னா அது என்னமோ ஒரு பேய் தினம் மாதிரி, அன்னைக்கு ஏதோ நடக்க போகும் அப்படின்னு பயப்படுற வெள்ளைக்காரவங்க, பிரெஞ்சுக்காரவங்களும் இருக்கிறாங்க. வாந்திருதி கிரைஸ் வந்துருச்சுன்னா எந்த மாதம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி வருதோ அன்னைக்கு பிரெஞ்சு நாட்டுக்காரவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் அதுதான் சொல்றது, நம்பிக்கையற்றவர்களைப் போல, மற்றவர்களைப் போல நாம் துக்கிக்க கூடாது. மரணத்துக்கே அந்த துக்கம், அப்படிப்பட்ட துக்கம் இருக்கக்கூடாதுன்னா, வாழும்போது நம்பிக்கையற்றவர்களைப் போல வாழக்கூடாது. கர்த்தர் நான் போகும் வழியை அறிவார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவர் மாறாவின் நீரையும் மதுரமாய் மாற்றுகிறவர். மனுஷருடைய கண்களுக்கு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இதை அறியான். மாம்சத்துக்குரியவனுக்கு இது விளங்காது, புரியாது.
ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறாங்க. அந்த தெய்வீக சமாதானம் இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுகிறார், அவருக்கு தெரியும் என்கிற அந்த அறிவு, அந்த தெளிவு, அந்த மனக்கண்கள் பிரகாசமா இருந்துச்சுன்னா, அறிவு கெட்டு போய் மற்றவர்களை போல நம்ம இப்படிப்பட்ட அஞ்ஞானம் பார்க்கிறது, குறி சொல்றது, அல்லது யார்கிட்டயாவது கை ரேகையை பார்த்து ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, உனக்கு கை ரேகை இப்படி இருக்குது, அதனால உனக்கு அற்ப வயசுல 60 வயசுல 50 வயசுல செத்து போயிடுவேன்னு எப்பயோ யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 50 வந்துருச்சு 55 வந்துருச்சு எனக்கு சாவு நெருங்க போகுதுன்னு பயப்பட்ட ஊழியர்களும் உண்டு, பயப்படுகிற விசுவாசிகளும் உண்டு. அது எப்படி பயத்தை வெளிப்படுத்துவாங்கன்னா, அவங்க வயசை கேட்டால் சொல்ல மாட்டாங்க, அல்லது அவங்களுக்கு யாரோ எப்போ சின்னதில் கிளி ஜோசியமோ கைரேகை பார்த்து சொன்னவங்க இந்த வயசில் இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு தீமை நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த நாள் நெருங்க நெருங்க அவங்க அதிகமாக உபவாசிப்பாங்க, அதிகமாக ஜெபிப்பாங்க. உபவாசிப்பது ஜெபிப்பது தவறல்ல, ஆனால் தீய நோக்கம் பாவமாம். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் எதற்கு பயப்படுகிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்படிப்பட்ட பொய்க்கும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இந்த பொய்களுக்கு அல்லது அவன் என்ன செய்ய முடியும்? தேவனிடத்தில் தேவன் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த விசுவாச அறிக்கை, விசுவாசம் நமக்குள், கிறிஸ்து துவக்கின விசுவாசம் நமக்குள் இருக்குமானால், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், நான் இன்னும் விசுவாசத்துல வளரணும், ஜெபத்துல வளரணும். சாமுவேல் தன்னுடைய காலத்துல இருந்த இஸ்ரவேல் மக்கள் சாமுவேலையோ கர்த்தரையோ புறக்கணித்ததும் இல்லாம, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டதும் இல்லாம, அவர் சாகும் வரைக்கும் அங்க நாட்டுல இருந்த ஒரு பழக்கத்தை நாம 1 சாமுவேல் 28:3 வாசிக்கிறோம். அவங்க ரகசியமாக அவங்க இப்படிப்பட்ட குறி சொல்லி கேட்கிறது, அஞ்ஞானம் பார்க்கிறது, இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸோட கனெக்ஷன்ஸ், அல்லது கன்சல்டிங் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த டெட், மரித்தவர்களிடத்துல போய் விசாரிக்கிறது, இதெல்லாம் அந்த மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்றது, இதெல்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சாமுவேல் அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் சாகும்போது சவுலே அதை தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறார். சில நேரங்களில் சில பரிசுத்தவான்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு புதிய துவக்கம் உண்டாகுது. கர்த்தரே அதை அனுமதிக்கிறாரு. அவங்க கண்களால் அதை பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. இது நமக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப். நம்ம வாழ்நாள் முழுவதும் யாருக்காக ஜெபிக்கிறோமோ, எதுக்காக ஜெபிக்கிறோமோ, சிலருடைய மனம் திரும்புதல் அல்லது நாட்டுக்காக, நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறோம், அந்த பதிலே கிடைக்கல, ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்பிக்கையோடு. நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு கூட அது நிச்சயமாக அது நடக்க வாய்ப்புண்டு, அது நடக்கலாம். நம்முடைய கண் அதை பார்க்காட்டினாலும் கர்த்தர் நீதிமான்களுடைய ஊக்கமான விசுவாச ஜெபத்திற்கு நிச்சயம் பதிலளிக்கிறார். அதற்கு சாமுவேல் ஒரு எடுத்துக்காட்டு. அதை சவுலை கொண்டே செய்திருக்கிறார்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். இங்க எல்கானாவும் அன்னாலும், இங்க சாமுவேலுடைய பெற்றோர், அவங்க ராமாவில் தான் குடியிருந்தாங்க. அவங்க கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, பலியிடுவதற்கு அவங்க சீலோவுக்கு தான் வருவாங்க. சீலோவில் இருந்த கர்த்தருடைய கூடாரத்திற்கு, ஏலியினிடத்திற்கு, உடன்படிக்கை பெட்டியினிடத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்தை தேடி குடும்பமா அவர் எல்கானா அவருடைய 2 மனைவிகளோடு அவர் வருவார். திரும்பவும் அவருடைய ஊர் எங்க போயிடுவாங்கன்னா, சாமுவேலுடைய பெற்றோருடைய ஊர் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அங்கதான் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். சாமுவேல் பிறந்த ஊர் ராமா. பிற்பாடு சீலோவில் கொண்டு வந்து
அன்னாள் உடன்படிக்கை செய்தபடி சாமுவேலை கொண்டு வந்து ஏலிகிட்ட விட்டுறாங்க. 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7:17 சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 15, 16, 17 இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அப்படி நியாயம் விசாரிக்கும் போது சாமுவேல் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு சாமுவேல் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தது மட்டும் இல்ல, அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சாமுவேல் தான் பிறந்த ஊர், தன் பெற்றோருடைய ஊர், எங்க அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினாரோ, எங்க தன் தாயார் அவமதிக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல தான் கற்பம் தரித்து அங்கதான் சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க. அங்கிருந்து தான் பொருத்தனையின் மகனை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் விடுறாங்க. திரும்பவும் அவர் அவருக்கு வயது சென்று பிள்ளைகள்லாம் பிறந்த பிற்பாடு 1 சாமுவேல் 8:1 வாசிக்கிறோம். சாமுவேல் முதிர் வயதான போது, ஸோ வயசான காலம் வரைக்கும் அவர் அங்க ராமாவில் அவர் குடியிருக்கிறார். அவர் மனைவியை பற்றி நமக்கு பெருசா சொல்லப்படல, சாமுவேலுடைய மனைவியை குறித்து. ஆனா அங்க தான் பிறந்த ஊர், தன் பெற்றோருடைய ஊர்ல சாமுவேல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அது கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவது அப்படின்றது ஒரு ஆசாரியனுக்கு அது ஒரு சாதாரண காரியம்தான். இத்தனைக்கும் ஏலியோடு கூட கர்த்தருடைய பலிபீடம்னா என்ன, கர்த்தருக்கு பலி செலுத்துதல்னா என்ன, எப்படி பலி செலுத்தினாங்க மக்கள், அந்த கர்த்தருடைய பலியில எப்படி ஓப்னி பினேகாஸ் அவங்க 2 பேரும் எப்படி அதை துர்ப்பிரயோகம் பண்ணாங்க, இதெல்லாம் சாமுவேல் சின்ன வயசுல இருந்தே பார்த்து ஏலியோடு கூட இருந்து அதெல்லாம் பார்த்தவர் தான். ஆனா சீலோவை தவிர்த்து இங்கே அவருடைய பெற்றோருடைய ஊர்லேயே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அதாவது கர்த்தரோடு கூட தன்னுடைய வீட்டார், தன்னுடைய குடும்பம் ஒரு உடன்படிக்கை செய்யணும், தேவ உறவு இருக்கணும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல பலிபீடம் கட்டுறாரு. பிற்பாடு 1 சாமுவேல் 19 கர்த்தருக்கு பலிபீடம் கட்டிய, சொந்த ஊர்ல கர்த்தருக்கு பலிபீடம் கட்டிய சாமுவேல் அதே ராமாவில் என்ன செய்கிறார்? 1 சாமுவேல் 19:19 தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா 18 தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுலுக்கு தப்பி அங்க போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறாரு. அவங்க 2 பேரும் ராமாவிலிருந்து நாயோதிலே போய் தங்கினாங்க. அங்கதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருந்தாங்க. 20வது வசனத்துல வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசின் கூட்டத்தை அங்க சவுல் மூலமாக அனுப்பப்பட்ட சேவகர்களும் சந்திக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். ராமாவிலே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டிய சாமுவேல் ராமாவுக்கு அடுத்த அந்த நாயோதிலே, அந்த நாயோத் என்கிற அந்த ஊர்ல, சொந்த ஊரை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில ஒரு தீர்க்கதரிசிகளுக்கான ஒரு பாடசாலையை சாமுவேல் ஆரம்பித்து அவர்களுக்கு சாமுவேல் தலைவனாக நிற்கிறார். 1 சாமுவேல்ல நாம 8வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 8:3 வசனம், சாமுவேலுடைய குமாரர் யோவேல் அபியா சாமுவேலுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பெத்த பிள்ளைங்க சாமுவேலுடைய வழியில நடக்கல, அவங்க பொருளாசைக்கு சாய்ந்து போனாங்க, பரிதானம் வாங்கினாங்க, நியாயத்தை புரட்டினாங்க. ஆனா சாமுவேல் சோர்ந்து போகல. சொந்த ஊர்ல எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த ஊர்ல, தன் சொந்த வீட்டுல மதிக்கப்பட மாட்டாங்க, கனவீனப்படுத்தப்படுவாங்க. ஆனா சாமுவேலுக்கு இஸ்ரவேல் முழுவதும் மட்டும் மரியாதை கனம் கிடைக்கல,
தன் வீட்டில் தன் பிள்ளைகளும் மதிக்கல. அப்படி இருந்தும் கூட சாமுவேல் தன் பிள்ளைகளுடைய வீழ்ச்சியை பார்த்து சோர்ந்து போகாம முதிர் வயதான போதும் கூட ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கும்போது அங்க ஒரு ஸ்தாபகராக ஒரு புது ஊழியத்தை செய்கிறாரு. என்னன்னா தீர்க்கதரிசிகளை உருவாக்குறாரு. கர்த்தருடைய சத்தத்தை எப்படி ஏலியினுடைய வீட்டில் சாமுவேல் கேட்க பழகினாரோ, எப்படி ஜெபிக்க பழகினாரோ, எப்படி நியாயத்தை புரட்டாம பரிதானத்துக்கு சாய்ந்து போகாம பொருளாசையின் மேல சாய்ந்து போகாம எப்படி அவர் வாழ்ந்தாரோ, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஒரு நீதியான, நியாயமான, ஒழுக்கமான, பரிசுத்தமான, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது எப்படி, ஜெபிப்பது எப்படி, எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது, எப்படி கர்த்தருடைய வார்த்தையாக பிறருக்கு மனுஷருக்கு பயப்படாம நீதியாக எடுத்து சொல்வது, இப்படி வாலிபர்களை உருவாக்குறாரு சாமுவேல். அதனுடைய விளைவாக தான் நாம 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22:5. காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்க்க வரார். பார்த்து தாவீதினிடத்துல பேசுறாரு. இந்த காத் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் தாவீதினுடைய காலத்துல ரொம்பவும் தாவீதுக்கு உதவியாக கர்த்தருடைய ஆலோசனைகளை சொல்லுகிற இளம் தீர்க்கதரிசிகள். தாவீதுக்கு சாமுவேலுக்கு அடுத்து அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு ஒரு நெப்போட்டிசம் இல்லை, அவங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. பைபிளில் எதுவும் போட்டல. சாமுவேலுடைய பிள்ளைகள் சாமுவேலுடைய வழியில் நடக்கல. ஆனால் பல தீர்க்கதரிசிகளை சாமுவேல் உருவாக்குவதற்கு கர்த்தர் சாமுவேலுக்கு கிருபை அளித்ததுனால காத் போன்ற, நாத்தான் போன்ற இளம் தீர்க்கதரிசிகள் எழும்பினதுனால தான் தாவீது போன்ற ராஜா கிட்ட வந்து கர்த்தருடைய வழி நடத்துதல ஆலோசனைகளை தைரியமா சொன்னாங்க. நாத்தான் தீர்க்கதரிசி குறிப்பா வந்து பத்சேபாளுடைய விஷயத்தை குறித்து தாவீதுக்கு உணர்த்துறாரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு நாட்டு ராஜா கிட்ட போயிட்டு அவருடைய பாவத்தை எடுத்து உணர்த்துகிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை, நியாயத்தை புரட்டாம சொல்லுகிற நாத்தான், காத் போன்ற பேரறிந்த தீர்க்கதரிசிகள், மற்றவங்களாம் பேர் சொல்லப்படல, அன்னோன் ப்ராஃபட்ஸ். ஆனா சாமுவேல் தன்னுடைய முதிர் வயதுல தன் வீட்டு பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள நடக்கல, புறக்கணிக்கப்படுறாங்க மக்களால. அதனாலதான் அவங்க ராஜாவே கேட்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவருடைய வீட்டில் ஒரு பலவீனமான ஒரு குறைபாடு இருந்தாலும் மற்றவர்களை உருவாக்குவதில் சாமுவேல் தளர்ந்து போகல, சோர்ந்து போகல, ஜெபிப்பதில் சோர்ந்து போகல. நாட்டுக்குள்ள இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருந்த அஞ்ஞானம் பார்க்கிற, குறி சொல்லுகிற மக்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, குறி சொல்றவங்களும் இருக்கிறாங்க, குறி கேட்கறவங்களும் இருக்கிறாங்களே, கர்த்தருடைய நியாயாதிபதியான சாமுவேல்ட்டையும் வந்து நியாயம் விசாரிக்கிறாங்க. ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பக்கம் போயிட்டு குறியும் கேட்குறாங்க. சாமுவேல் காலத்து இஸ்ரவேல் ஜனத்தை தான் சொல்றேன். இங்க வந்து சபையிலையும் ஜெபிக்கிறாங்க, பொருத்தனையும் பண்றாங்க, உபவாசமும் பண்றாங்க, முட்டி போட்டும் ஜெபிக்கிறாங்க. அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு வேற வேலையும் பார்க்குறாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? சாமுவேலை போல ஜெபிக்கணும். அது நம்ம மரணத்துக்கு பிற்பாடு கூட அங்கே ஒரு மாற்றம் ஏற்படும். எப்படி எலிசா செத்தபோது எலிசாவனுடைய எலும்புகள் பட்டு ஒரு வாலிபன் அல்லது ஒரு மரித்த ஒரு பிணம் உயிரோடு எழுந்ததோ, அதுபோல சாமுவேல் மரித்த பிற்பாடு தேசத்துல ஒரு ஆவிக்குரிய சுத்திகரிப்பு உண்டானது. அது நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தணும். 1 சாமுவேல் 25:1. சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். எந்த ராமாவில அன்னாலும் எல்கானாவும் இருந்தாங்களோ, எந்த ராமாவில சாமுவேல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினாரோ, எந்த ராமாவுக்கு அடுத்த நாயோத்துல தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிற ஒரு பாடசாலையை சாமுவேல் உருவாக்கினாரோ, அந்த ராமாவில் சாமுவேலை அடக்கம் பண்றாங்க.
தான் பிறந்த பூமியிலேயே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். தன் வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, தன்னை புறக்கணித்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, சாமுவேலையும் கர்த்தரையும் புறக்கணித்து எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்ட இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். நம்மை புறக்கணிக்கிற, வெறுக்கிற, ஒதுக்கிற மக்களுக்காக கர்த்தருக்கு முன்பாக ஜெபித்து கொண்டே இருப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம், தட்டிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் அதை நிச்சயம் அவருடைய ஜனத்திற்கு பதிலளிக்க, நமக்கு நீதி வழங்க, அவங்களை ஆசீர்வதிக்க நம்முடைய ஜெபத்தை நிச்சயம் கர்த்தர் கேட்பார். இந்த 1 சாமுவேல் 25:1 நாம் கற்றுக்கொண்ட இந்த சின்ன பாடம், நாம் துக்கப்படுவது தவறல்ல, ஆனால் எப்படி துக்கப்படணும், நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல நாம் துக்கிக்க கூடாது. நம்முடைய வீட்டில் ஒருவேளை கடந்த காலத்தில் நடந்த துக்கமா இருக்கலாம், மன துக்கம் நமக்கு நல்ல கேரக்டரை தான் உள்ள உருவாக்கணும். அதே நினைச்சு புலம்பிக்கிட்டு மரணத்துக்கு பயப்படாம தைரியமா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த யுத்தத்திற்கு நடுவில் சாமுவேல் மரணம் அடையும் போது தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் மறையும் போது, எங்க மேல அன்பு செலுத்துகிறவர்கள் மறைந்து போகும்போது, அல்லது எங்களை விட்டு பிரிந்து போகும்போது, அவர்களை விட்டு நாங்கள் பிரிந்து வரும்போது, ஒரு வெற்றிடம், ஒரு தனிமை, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், ஒரு சோர்வு ஏற்படும் போது, யார் என்னை கைவிட்டாலும் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று யோவான் 8:29 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் சொன்னது போல, பிதாவே, உம்முடைய குமாரனுக்கு அருளின அந்த ஜெப வாழ்வு, ராத்திரி முழுவதும் ஜெபித்து பகல்ல ஊழியம் செய்த தேவகுமாரனே ஜெபித்தாரானால் நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா ஆபத்து நேரத்தையும் ஜெப நேரமாய் மாற்ற உதவி செய்யும். துக்கமான நேரங்களை ஜெப நேரமாய் மாற்ற ஞானத்தை தாரும். மனுஷர்களிடத்துல போய் மனசை திறந்து கொட்டி பேசுவதை விட எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமே. அந்த தெய்வீக சமாதானம், அன்பு, சந்தோஷம், கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிக்க, கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியா இருக்க, எப்போதும் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு தைரியத்தை தாரும். கர்த்தர் எங்களை திடப்படுத்துவீராக. தூதனை அனுப்பி கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே உம்முடைய குமாரனை நீர் பலப்படுத்தினது போல எங்களை பலப்படுத்தும். நல்ல தேவ ஊழியர்களுடைய வார்த்தைகளின் மூலம் எங்களை பலப்படுத்தும். எங்களை சோர்வுண்டாக்குகிற, பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளினாலே நாங்கள் சோர்ந்து போகாமல், ஒரு உறவினருடைய மரணமோ இழப்போ எங்களை சோர்வு உண்டாக்காமல், அல்லது வீட்டின் பிள்ளைகள், உறவினர்கள் கர்த்தருடைய வழியில் நடக்காமல் பின்வாங்கி போய், அதனால சாமுவேலுடைய பிள்ளைகளே இப்படி ஒழுக்கம் இல்லையேன்னு சொல்லி பேர் கெட்டு போனாலும், அவர் ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்ய, தீர்க்கதரிசிகளை உருவாக்க, அவர்களுக்கு தலைவனாயிருக்க, சோர்வு உண்டாகும் போது அவர் எழுந்து அநேகரை உருவாக்குகிற ஒரு பணியை சாமுவேல் செய்தது போல, கர்த்தாவே, எங்களுக்கும் வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, எங்களை குறித்து மற்றவர்கள் தவறாய் பேசுகிறதற்கு எங்கள் வீட்டாரே காரணமாய் இருக்கும்போது கூட நாங்கள் கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியம் பாராட்ட, நாங்கள் அப்படியே மறைந்து ஒளிந்து ஓரம் ஒதுக்கப்பட்டு ஏதோ ஜெபிக்கிறேன், நானும் ஆண்டவரும் இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் இருந்து விடாமல், எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை
நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர்னு எனக்கு தெரியும், அதனால புதைச்சிட்டேன்னு சொல்லாம நாங்க அதை பெருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை தாளந்த பெருக்க ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்த, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்குமே வீண் வார்த்தைகளை பேசாம எப்படி நாங்க டைமை நாங்க பெஸ்டா யூஸ் பண்ணலாம் என்கிற அறிவை தாரும், தெளிவை தாரும். கர்த்தர் இந்த 2024 இதுவரை இல்லாத ஒரு பெருக்கத்தை எங்கள் மூலம் கர்த்தர் செய்வீராக. ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு கர்த்தர் இன்னும் பெரிதான காரியங்களை, அனுகூலமான வாசல்களை திறந்து இன்னும் கிருபையின் மேல கிருபை அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைய, கிருபையில பலப்பட உதவி செய்யும். குடும்ப உறவுகளில் சோர்ந்து போயிருப்பவர்கள், ஜெபித்தும் இன்னும் பதில் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கிறவர்கள், சாமுவேல் மரித்த பிற்பாடு தேசத்திலிருந்து அஞ்ஞனம் பார்க்கிற குறி சொல்லுகிறவர்களை சவுல் கையை வைத்து நீர் அழித்தது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முடியும் போதாவது எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும். நாங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இது நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா நாங்க கண்ணை மூடினாலும் எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலளிப்பீர், நிச்சயம் பதிலளிப்பீர் என்கிற ஒரு மகிமையான நம்பிக்கை, ஒரு உற்சாகம் இந்த சாமுவேலுடைய மரணத்தில் ஏற்பட்ட ஒரு அற்புதம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் இருந்து மரிக்கும் போது அந்த மரணம் உம்முடைய பார்வைக்கு எவ்வளவு அருமையானது என்பதை நாங்கள் சிந்தித்தோம். நாங்கள் நம்பிக்கையற்றவர்களை போல துக்கப்படாம நம்பிக்கை உள்ளவர்களாக, நம்பிக்கையிலே சந்தோஷப்பட, மற்றவர்களை திட்டப்படுத்த, சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்த, என்னைக்கும் எப்படியும் என் மனைவி, என் மகன், என் பெற்றோர் சாகத்தான் போகிறார்கள், ஆனாலும் ஆரோனாகிய நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். இதுக்கு தான் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம். இதுதான் எங்களுடைய விசுவாச அறிக்கை. இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு நான் இல்லை ஆண்டவரே, என் நேசர், என் ஆத்தும நேசர், என் இயேசு கிறிஸ்து எனக்கு போதும். இவர்கள் எல்லாம் இந்த பூமியில கர்த்தர் நீர் எனக்கு பாராட்டின தயவு, உறவு, நன்றி. ஆனால் இவர்கள் அல்ல, நீரே என் இரட்சகர். இது என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. இந்த விசுவாசத்துல முடிவெருந்து நிலைத்து நிற்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பார்வை, விசுவாச வார்த்தை உம்முடைய பிள்ளைகளாகிய திருச்சபையாருக்கும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் தாரும். என்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு, வயதின் காரணமாக பலவீனமாய் சரீரத்தில் இருப்பவர்களுக்கு, என்ன வாழ்க்கைன்னு சோர்ந்து போகாம மருந்து மாத்திரை எடுத்து எடுத்து சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலனை தாரும். கிருபை போதும் என்கிறதை உணர்த்தும். பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். நிர்பந்தமான மனுஷர்கள் நாங்கள். இந்த மரண சரீரத்திலிருந்து கர்த்தர் நீர் எங்களை விடுவிப்பீர். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எங்களை உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்குள் வழிநடத்தும். சபையை எழுப்புதலுக்குள் வழிநடத்தும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இன்னமும் வைராக்கிய வாஞ்சியோடு கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பலன் செய்யும். சாமுவேலுக்கு அருளின கிருபைகளை எங்களுக்கும் தாரும். விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சாமுவேல் தன்னுடைய வீட்டில் தன் பிள்ளைகள் தன் வழியில் நடக்காவிட்டாலும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை ராமாவிலே சாமுவேல் கட்டினது போல, கர்த்தாவே, எங்கள் வீடுகளில் கர்த்தருடைய பலிபீடம் கட்டப்படட்டும். தேவ உறவு உண்டாகட்டும். வீட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப நேரத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல வாழ்க்கை துணை உண்டாகட்டும். கர்த்தர் நீர் நன்மையானதை செய்வீர் என்று பெற்றோர்கள் நம்பி விசுவாசிக்க உதவி செய்யும். பிள்ளைகளை குறித்த பயம் நீங்கட்டும். கர்த்தர் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் பெற்றோர்களுக்கு உண்டாகட்டும். என் பெற்றோருக்கு அருளின கிருபை இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டாகட்டும். ஊழியர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பணியில ஈடுபட அவர்களுக்கு உதவி செய்வீராக.
சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் ஜெபித்தது போல ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.